ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல டெய்லி லஞ்ச் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். நான் ஆஃப்டர்நூன்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன செஞ்சேன்னு பார்க்கணுமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்ல கோல்டு த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் 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 ப்ளீஸ். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் லன்ச் ரொட்டீனில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா, மதியானம் வந்து நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, சோயா சங்க்ஸ் புலாவ் அண்ட் சன்னா கிரேவி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். சோயா சங்க்ஸ் புலாவுக்கு ஃபஸ்ட்டு நான் சோயா சங்க்ஸை வேக போட்டிருந்தேன், அதை நான் ஆஃப் பண்ணிவிட்டேன். சோயா சங்க்ஸ் வேக போடுறதுக்குள்ளே நான் என்ன ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்கள். சன்னா வந்து ஆல்ரெடி நைட்டு ஊற வச்ச சன்னா நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் நான் ஊற வச்சுருக்கேன், நல்ல தண்ணியில் போட்டு. அடுத்தது புதினாவெல்லாம் டக்குன்னு நான் ஆஞ்சி வச்சுட்டேன், ஒரு கட்டு புதினா. அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி பூண்டு விழுது மட்டும் நீங்கள் அரைக்கும் போது, அந்த புலாவ்லாம் செய்யும் போது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கோங்க. ஏன்னா புலாவில் தேங்காய் பால் போடுவோம், நிறைய பேருக்கு ஹெவி ஆகிடும். ஃப்ரெஷ்ஷாக அந்த இஞ்சி பூண்டு காரம் வந்து நல்லது, நமக்கு டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். தேங்காய் வந்து ஒரு தேங்காய் ஃபுல்லாக சில் எடுத்து வச்சிருக்கேன், பீசஸ் போட்டு வச்சிருக்கேன். அடுத்தது வந்து தக்காளி ஃபார் சன்னா கிரேவி வந்து நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மிக்சிலாம் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ரொட்டீன் வீடியோ அப்படின்றதுனால எப்படி நீங்கள் டைம் மேனேஜ் பண்ணுறீங்க, எப்படி ஃபாஸ்ட்டாக குக் பண்ணுறீங்க, டக்குன்னு எப்படி வேலை செய்கிறீங்க, நாங்கள் பிகினர்ஸ் நியூலி மேரிட் எங்களுக்கு தெரியல அப்படின்னு கேட்குறவங்களுக்காக ரொட்டீன் வீடியோஸ் போடுறேன். இது வந்து பர்டிகுலர் ரெசிபியோட டீட்டெயில்ஸ் தனியாக இதில் இருக்காது, ரெசிபி டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், மீல் மேக்கர் வந்து அதுக்குள்ளே நம்ம கொதிச்சு ஆஃப் ஆகிருந்துச்சு இல்லையா, அது நல்லா சூடு ஆறி எடுத்து அது எல்லாத்தையுமே நான் நல்லா பிழிஞ்சு ஒட்டோட்ட பிழிஞ்சு தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். புதினாலாம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். புலாவுக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகாலாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்குள்ளே சன்னாவை வந்து இதெல்லாம் செய்யறதுக்குள்ளே நான் என்ன பண்ணேன்னா, சன்னாவை வந்து குக்கரில் போட்டு வேக வச்சு வச்சிருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் பாலுக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். வெங்காயம் ஃபார் சன்னா மசாலாவும் அதுக்குள்ளே நான் கட் பண்ணி வச்சுட்டேன். இந்த சன்னாவை வேக போடுறதுக்குள்ளே வெங்காயம் வந்து சன்னாக்கும் நான் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுட்டேன், புதினாவையும் கழுவி வச்சுட்டு, தேங்காய் பாலுக்கு கட் பண்ணி வச்சுட்டு, ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டு வெங்காயத்தை ஃபார் சோயா சங்க்ஸ் புலாவ், பச்சை மிளகா புதினா எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இது ஆஃப் பண்ணிட்டு நம்ம சன்னா மசாலா வந்து விசில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் பால் டக்குன்னு எடுத்து வச்சுட்டு, அரிசி மெஷர் பண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து வச்சிருக்கேன். பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். எந்த கப்பில் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1.5 கப் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, மொத்தம் தேங்காய் பால் எவ்வளோ தேவைப்படுதோ அதில் மொத்த தண்ணி எவ்வளோ தேவைப்படுதோ அதில் பாதி தேங்காய் பால் பாதி தண்ணின்னு விடுவாங்க. நான் இன்னைக்கு மொத்தம் தேங்காய் பாலாக தான் போட்டு செய்ய போகிறேன். நம்ம வயிற்று புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது, அதுக்காக தான் செய்கிறேன். தேங்காய் பால் வந்து கொஞ்சம் எனக்கு புலாவுக்கு போக மீதி எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, அதை நான் என்ன பண்ண போகிறேன்னா சன்னா மசாலாவில் போட்டு செய்ய போகிறேன், சன்னா கிரேவிக்கு செஞ்சுக்க போகிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம். தக்காளியும் தேங்காவும் நம்ம வந்து நல்லா நைஸாக வழுன்னு விழுதாக அரைச்சி வச்சுருக்கோங்க. அந்த வெங்காயம் பச்சை மிளகா புதினா அதெல்லாம் ஒரே சைடில் நான் எல்லாமே சமைக்கிறதுக்கு கை வேணும் இல்லையா, அதெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டேன். ஸோ தட் நமக்கு சமைக்கும் போது டக்குன்னு எடுத்து சமைக்கலாம். அண்ட் அந்த பட்டை லவங்கம் ஏலக்காய் அன்னாசி பூ இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து நான் அழகாக பக்கத்தில் வச்சுக்கிட்டேங்க. ஸோ இப்போ இது பக்கத்தில் எல்லாமே கை இருந்துச்சுன்னா நம்ம வந்து டக்குன்னு சமைச்சிடலாம், அதனால நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மீல் மேக்கர் புலாவ், அதாவது சோயா சங்க்ஸ் புலாவ் வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பிரித்திகா மாம் ஐடியிலேருந்து பிரித்திகா அப்படின்ற ஃப்ரெண்ட் தான் வந்து இதை கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவே நான் இதை ஸ்பெஷலாக செய்கிறேன். அவங்களுக்கு செய்யறதுல எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. அவங்க என்னுடைய ஃபர்ஸ்ட் டேலேருந்து இன்னைய வரைக்கும் என் கூட ஜேர்னியில் ட்ராவல் பண்ணிட்டு வராங்க. அவங்களுக்காக இந்த ரெசிபி செய்யறதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஆனால் என்ன கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு எனக்கு டைம் அவங்களுக்கு நான் போடுறதுக்கு, பிகாஸ் நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி இருக்கு லிஸ்ட்ல, அதெல்லாம் முடிஞ்சு தான் வரணும், அதனால தான். ஸோ நம்ம வந்து ரெண்டு குக்கரை 2 ஸ்டவ்ல வச்சிருக்கோம். பெருசுல வந்து நான் சாதம் தாளிக்க போறோம், சின்னதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சன்னா ரைஸ் தாளிக்க போறோம். சன்னா வந்து நல்லா ஒரு 80% 85% வந்து வெந்துருச்சு. நம்ம அந்த தண்ணியோட எடுத்து வச்சிருக்கோம். ஊற வச்சு வேக வச்சிருக்க தண்ணியை கிரேவியில போட்டு செய்யுங்க. அந்த சன்னாவை விட, அந்த பல்சஸை விட, அதை ஊற வச்சு வேக வச்ச தண்ணி இருக்கு பாருங்க, அது அவ்வளோ நியூட்ரியன்ஸ் வேல்யூ இருக்கு. டாக்டர்ஸ் வந்து தொண்டையில முழுங்க முடியாதவங்க, சாப்பிட முடியாதவங்களுக்கெல்லாம் அந்த தண்ணியை தான் குடிக்க சொல்றாங்க. ஏன்னா அவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்குங்க, அதில் அவ்வளோ நியூட்ரியன் வேல்யூஸ் இருக்கு. அதை கீழே தயவு செய்து ஊற்றிடாதீங்க. பெரிய குக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து புலாவுக்கு தேவையானதெல்லாம் தாளிச்சிட்டு இருக்கேன். சின்ன குக்கர்ல வந்து நான் சன்னா மசாலா கிரேவி என் ஸ்டைல்ல எப்படி நான் செய்வேன் அப்படின்றத நான் தாளிச்சிட்டு இருக்கேன். ஏற்கனவே ஷர்வினுடைய பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோல நான் வந்து நைட் டின்னருக்கு சன்னா கிரேவி தான் என் ஸ்டைல்ல செஞ்சிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்கன்னு நம்மளுடைய சேனல்ல அதை போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போஸ்ட் பண்றேன். ஸோ என்னுடைய ஸ்டைல்ல சன்னா கிரேவி எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கணும்னா லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது வந்து நான் ரெண்டுத்துக்குமே சேர்த்துக்கிறேன். புலாவ் ரெசிபி வந்து நான் உங்களுக்கு இன் டீட்டெயிலாக சீக்கிரமாக போட்டுடுறேங்க. சன்னா ரெசிபி நான் சொன்ன மாதிரி நம்ம சேனல்லேயே இருக்குது, நீங்கள் பாருங்கள்.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புலாவுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து வெங்காயம் வந்து கம்மியாக தான் போடுவாங்க. பட் நான் வெங்காயம் வந்து கொஞ்சம் கூடுதலாக போட்டிருக்கேன். தேங்காய் பாலும் பாதி தேங்காய் பால் பாதி தண்ணி தான் சேர்ப்பாங்க. ஆனால் நான் வந்து ஃபுல்லாக தேங்காய் பாலாக போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னு சொல்கிறேன். இதெல்லாம் வதங்குறதுக்குள்ளே கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணி வச்சுட்டேங்க நான். நம்ம கட் பண்ணி வச்சிருந்த கட்டிங் போர்ட்ஸ், பிளேட்ஸ், கிண்ணம், மிக்ஸி ஜார்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு குக்கருடைய மூடி ரெண்டுத்துக்குமே வந்து கேஸ்கெட்லாம் போட்டு விசில்லாம் போட்டு ரெடியாக வச்சிருக்கேன் டக்குன்னு யூஸ் பண்ணுறதுக்கு. அதெல்லாம் வதங்குறதுக்குள்ள சன்னா ரெடியாக இருக்குது, அரிசிலாம் ரெடியாக இருக்குது. பாருங்கள், அந்த கட்டிங் போர்ட்லாம் இருந்துச்சு, இந்த வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி வச்சிருந்த பிளேட்ஸ்லாம் இருந்துச்சு பாருங்கள், அது எல்லாமே வளர்க்க போட்டுட்டேன் நான். ஸோ இந்த பக்கம் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதை வந்து சன்னா கிரேவியில் சேர்த்துக்க போகிறேன். ஏன் நான் வந்து தேங்காய் பால் நிறைய சேர்க்குறேன், வெங்காயம் நிறைய சேர்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாயில் வந்து நிறைய பேருக்கு புண்ணு வரவங்க அச்சரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி புண்ணு வருதுன்னா ஏன் ரீசன் பார்த்தீங்கன்னா, வயிற்று ஃபுல்லாக புண்ணாக இருக்குது, அல்சராக இருக்குது அப்படின்னா தான் நமக்கு வாயில் புண் வரும். அந்த வாய் புற்களையும் வயிற்று புண்களையும் தீக்கிறதுக்கு இந்த தேங்காய் பால் ரொம்ப ரொம்ப உதவுது. நான் அடிக்கடி நம்ம வந்து தேங்காய் பால் குடிக்கிறதோ, அடிக்கடி ஆப்பம் செஞ்சு குடிக்கிறதோ, அடிக்கடி இடியாப்பம் செஞ்சு சாப்பிட்றதோ முடியாதவங்க இந்த மாதிரி ஒரு ரைஸாக டக்குன்னு நம்ம கிளறி சாப்பிட்றலாம். அப்போ வந்து பச்சை மிளகாவை குறைச்சிக்கோங்க, தேங்காய் பால் ஃபுல்லாக ரிச் பண்ணி சாப்பிடுங்க. அது வந்து டைஜஷன் ஆகுதுன்னு பயந்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கோங்க. அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது வாய் புண்ணெல்லாம் நல்லா ஆத்தோங்க. என் ஹஸ்பண்டுக்கு சிக்கன் பாக்ஸ் வந்து இப்போ தான் க்யூர் ஆகிட்டு வருது. இன்னுமே அந்த வயிற்றில் அந்த புண்ணெலாம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படின்றதுனால நான் நல்லாவே ரிச்சாக தேங்காய் பால் போட்டு ரெண்டுத்துலேயே செய்கிறேங்க. காரம் கூட கொஞ்சம் குறைஞ்சி தான் யூஸ் பண்ணிக்கிறேன். சன்னா மசாலாக்கு தேவையான மசாலா பொடிகள்லாம் போட்டுடுறேன். இது எல்லாமே நான் நம்ம சேனலில் ஃபுல் டீட்டெயில்ஸோடு போட்டிருக்கேன் அந்த வீடியோவில், நீங்கள் பாருங்கள். வேக வச்ச தண்ணியோட நான் ஊற்றிட்டேன். அவ்வளோ நல்லதுங்க அந்த தண்ணியை சும்மாவே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். சூப் மாதிரி சின்னதாக பெப்பர் உப்பு போட்டு கூட நம்ம கொடுத்துடலாம். அவ்வளோ ஸ்ட்ரென்த், டேரெக்டாக ப்ரோட்டீன்ஸ் நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அந்த மாதிரி எந்த பல்ஸ் நீங்கள் நைட்டு ஊற வச்சு மறுநாள் செஞ்சாலும், அது என்ன கலரில் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நல்ல தண்ணியில் ஊற வைங்க, அதே தண்ணியிலேயே வேக வைங்க. அந்த தண்ணியை கீழே ஊற்றாமல் ஏதாவது ஒரு கிரேவியில் யூஸ் பண்ணி சாப்பிட்ருங்க. இல்லைன்னா அந்த கிரேவியில் ரசம் செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப தூளாக இருக்கும். ரசத்தோட டேஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும், நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம ரொட்டீன் வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நான் டக்குன்னு என்ன பண்ணிட்டேன், இந்த பக்கம் புலாவும் நான் வந்து தாளிச்சிட்டு சன்னாவும் தாளிச்சாச்சு. ரெண்டுத்துக்குமே குக்கரை வந்து மூடி போட்டு விசில் போட்டாச்சு. எதுக்கு எவ்வளோ விசில் வேணுமோ அந்த விசிலை நம்ம ஆஃப் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிட போகிறோம். பாருங்கள், கவுண்டர் டாப்பில் இருந்த எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன். ஒன்று புலாவ் கிளறதுக்காக வச்சுருந்த கரண்டி இருக்குது, இன்னொன்று சன்னாக்காக கரண்டி இருக்குது. பக்கத்தில் கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து சன்னாவில் தூவுறதுக்காக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கவுண்டர் டாப்பு, அடுப்பு, ஸ்டவ் பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு அடிச்சு நல்லா ஈர துணியை வச்சு அந்த சூடாக இருக்கும்போது டக்குன்னு க்ளீன் பண்ணிட்டேங்க நான். விசில் ரிலீஸ் ஆகிடுச்சா, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆர்வம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால ஓப்பன் பண்ணி பார்த்தேன். பாருங்கள், எனக்கு கோல்டாக இருக்குது, பேசவே முடியல. ஸோ சாரி, விசில் இன்னும் ரிலீஸ் ஆகலை. அதுக்குள்ளே நான் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அந்தந்த பொருளை அந்தந்த இடத்துல அழகாக எடுத்து வச்சுட்டேன். இது மதியான ரொட்டீன் இல்லைங்களா. மார்னிங்கே நான் வந்து வீட்டை பெருக்கிட்டேன். ஷர்வினெல்லாம் குளிப்பாட்டுற வேலை, நான் குளிக்கிற வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ எனக்கு இப்போ சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு ஷர்வினை தூங்க வச்சுட்டு நான் எடிட்டிங் வேலை பார்க்கணும் ஆஸ் யூஷுவல். அப்புறம் ஈவினிங்லாம் நான் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு என்ன செய்கிறேன் அப்படின்னு தான் நம்ம ஈவினிங் ரொட்டீன் பார்க்க போகிறோம். பிகாஸ் நான் சாப்பிட்டோன்னே என்ன செய்வேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். என் ரொட்டீன் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. குழந்தைக்கு ஊட்டிட்டு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அவனை தூங்க வச்சுட்டு நான் எடிட்டிங் வேலை தான் பார்ப்பேன். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா பொலன்னு வெந்திருக்கு. இந்த தேங்காய் பால் நிறைய ஊற்றி சாப்பிட்றதுல நிறைய டவுட்லாம் பார்க்காதீங்க. அந்த நார்மலாக வயிற்று புண்ணு இருக்கவங்களுக்கு நிறைய நெய்யில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் நல்லா குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கி கொதிக்க சாதத்தில் போட்டு கப்புன்னு அள்ளி சாப்பிடுங்க. அந்த அடிவயிற்று சூடு, அடிவயிற்றில் இருக்கக்கூடிய புண்கள்லாம் வந்து அப்படியே நல்லா ஆறுங்க. அவ்வளோ நல்ல தன்மை இருக்குது வெங்காயத்துக்கு. புண்களை ஆற்றக்கூடிய தன்மை இருக்குது வெங்காயத்துக்கு. ஸோ சும்மாவே நாங்கள் வாயில் அச்சரம் வந்துருச்சுன்னா நெய்யில் வந்து வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி சாதத்தில் போட்டு சாப்பிடுவோம். ஸோ நீங்கள் ரைஸில் வந்து வெங்காயம் உங்களோட சமையலில் வந்து வெங்காயத்தை இன்க்ரீஸ் பண்ணி நிறைய ஆக்கி சாப்பிட்றதுல தப்பே கிடையாது. ஸோ புலாவ் நல்லா நம்ம உங்களுக்கு சாஃப்டாக இருக்குது, ஆனால் பொலன்னு இருக்குது. அந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. சன்னா மசாலாவோட வாசனையே திறந்த உடனே அட்டகாசமாக இருக்குங்க. நல்ல ருசியாக இருந்துச்சுங்க. அந்த சோயா சங்க்ஸ் கரெக்டான பதத்தில் வெந்துருந்துச்சு. நல்லா தேங்காய் பால் வாசனையோட நல்லா உதிரு ஆனால் நல்லா வெந்து போய் ரைஸ் நல்லா கரெக்டான பதத்தில் இருந்துச்சு. சன்னா மசாலா கிரேவி அட்டகாசம். அடுத்தது நான் வந்து வெஜிடபிள் சாலட்க்கு கியூக்கம்பர் போட்டு அது மேலே லைட்டாக பெப்பரும் சால்ட்டும் தூவி வச்சுருக்கேங்க. அதை நான் சாப்பிட போகிறேன். பாருங்கள், சுட சாப்பிட போகிறோம். நீங்களும் வீட்டில் சமைச்சு பார்த்து ருசிச்சு பார்த்து வேல்யூபிளான கமெண்ட்ஸை இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஷர்வினை தூங்க வச்சாச்சு, நான் எடிட்டிங்லாம் பண்ணியாச்சு. ஷர்வினையும் எழுப்பிட்டேன் நான். ஈவினிங்க்கு மேலே என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்க்கலாம். நான் எடிட்டிங் வேலை பண்ணிவிட்டு ஷர்வினை எழுப்பியாச்சு. அவன் தூங்கி எழுந்திரிச்சிட்டான். காலையில் நான் துணி வந்து துவச்சிருந்தேங்க. பெட் ஸ்ப்ரெட் ஃபுல்லாக மாற்றிட்டு பெட்ஷீட்ஸ்லாம் இன்றைக்கி பில்லோ கவர்ஸ்லாம் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அதெல்லாம் நல்லா உலர்ந்து போச்சு. நான் போய் எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் மடிச்சு வச்சுட்டேன். அடுத்தது ஷர்வின் விளையாடிட்டு இருக்காரு. அவரோட பேச்சு கொடுத்துட்டு இருக்கேன். செம்மையாக விளையாடிட்டு இருக்காரு. ஹைலாம் சொல்கிறாரு, கிசிலாம் கொடுக்குறாரு. உங்களுக்கு ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருக்காரு. அவர் கூட பேச்சு ஏன் கொடுத்துட்டு
இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு நல்ல கோல்டு இருக்குது. அவருக்கு கோல்டு வந்தால் எனக்கு வந்துடும், எனக்கு கோல்டு வந்து அவருக்கு வந்துடும். ஏன்னா 2 பேருக்குமே ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குது இல்லையா? ஸோ வந்து எங்களுக்கு வந்து டக்குன்னு எதாக இருந்தாலும் டக்குன்னு அஃபெக்ட் ஆகிடுது. அதனால தான் அடிக்கடி கோல்டு வருது, த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரதெல்லாம் வருது. ஸோ நல்ல கோல்டு அவருக்கு இருக்கிறதுனால நடுவில் வந்து கொஞ்சம் நாளாக நான் அந்த ஹோம்மேட் மெடிசன் கொடுக்காமையே விட்டுட்டேன். ஸோ இன்னைக்கு எப்படியாவது அந்த மெடிசனை கொடுக்கணும், அதனால கொஞ்சம் வந்து பேசி அவரை சமாதானப்படுத்திட்டு இருக்கேன். இப்போ உள்ளே போய் நான் கிச்சனில் ஹோம்மேட் மெடிசன் ஃபார் கோல்டு செய்ய போகிறேன். காலையில் காய்ச்சி வச்சிருந்த பால் நம்ம ஈவினிங் ஒரு வாட்டி சூடு பண்ணி வச்சிருப்போம் இல்லையா? அதை தான் சூடு பண்ணி வச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு ஈவினிங்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மெடிசன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், ஹோம்மேட் மெடிசன். இந்த மெடிசன் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு கோல்டுக்காக வீட்டில் எப்படி மெடிசன் ப்ரிப்பேர் பண்ணுறது, எந்தெந்த வயசுலேருந்து எந்தெந்த வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு எப்படி பக்குவத்தில் செய்யணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்மளுடைய சேனலில் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். அந்த வீடியோடைய லிங்க்கை நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுறேங்க. அதை பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுங்க. ஷர்வினுக்கு நான் அப்படி தான் கொடுத்துட்டு இருந்தேன். அது கொடுத்துட்டு இருந்த வரைக்கும் எனக்கு கோல்டு இல்லாமல் இருந்துச்சு. நடுவில் நிறைய கல்யாணம் மாதிரி இது ஃபங்க்ஷன் வந்ததுனால நான் கண்டுக்காமல் புள்ளைய விட்டுட்டேன். மருந்தெல்லாம் கொடுக்காம விட்டு குழந்தைக்கு கோல்டு வந்துருச்சு. அவன்கிட்ட இருந்து எனக்கு வருது, என்கிட்ட இருந்து அவனுக்கு வருது. பாருங்க, மருந்து குடிக்கிறாரு, ஃபேஸ் அஷ்டகோணல்ல போகுது. குழந்தைகளெல்லாம் வந்து ரொம்ப அதை உடனே வாமிட் பண்ணிடுவான். இப்பெல்லாம் அழகா சமத்தா குடிச்சிடுறாரு. பழகிடுச்சு இல்லையா, அடிக்கடி கொடுத்து அழகா குடிச்சிடுறாரு. குடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேச்சு கொடுத்து அவரை ரெடி பண்ணி வைக்கணும். முடிச்ச உடனேயும் அவரை வந்து செல்லமாக கொஞ்சணும். அப்போதான் வந்து அந்த மருந்து குடிச்சதெல்லாம் அவர் மறந்துடுவார். இல்லை அதை யோசிச்சு மாம் ஒரு மாதிரி இருக்கு, அதாவது ஒரு மாதிரி இருக்குன்னு வாமிட் பண்ணிடுவாரு. பாருங்க, அப்படி கண்ணத்தை கிள்ளி குட் பாய்லாம் சொல்லி நானும் கொஞ்சணும். நான் மருந்து அழகா குடிச்சிட்டேன் மாம் அப்படின்றாரு அவரு. ஷர்வினுக்கு வந்து கலர்ஸ் ஃப்ரைடே அன்னைக்கு தான் செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஒரு சார்ட் ஒர்க் கொடுத்துருந்தாங்க. மீசையில் வந்து டேப் பண்ணி பெயிண்டிங் ப்ரஷ் எல்லாம் நாங்கள் பண்ணியிருந்தோம் மீசை. அதோட பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நான் அதை உங்களுக்கு அப்புறமா ஷேர் பண்ணுறேன். இது ரொம்ப சின்ன ப்ராஜெக்ட். அப்புறம் ஈவினிங் வந்து நாங்கள் பாடி சரவணா ஸ்டோர்ஸ்க்கு கொஞ்சம் பர்ச்சேஸ்க்கு போயிருந்தோம். முடிச்சுட்டு வரும்போது ரொம்ப டைம் ஆயிடுச்சு. சமைக்கிற அளவுக்குலாம் எனக்கு வந்து ஸ்ட்ரென்த்தே இல்லை, உடம்புல டயர்டாக இருந்துச்சு. ஸோ பக்கத்துலேயே ஆல்பெக்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்து அங்கே நாங்கள் போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் அந்த ரெஸ்டாரண்ட் போகிறவங்க பார்க்கும்போதுல ஃப்ரண்ட் வியூ வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். இவ்வளோ ரெஸ்டாரண்ட் போக வேண்டாம் அப்படின்னு டவுட்டில் போகாமல் இருந்தோம். பட் ட்ரஸ்ட் மீ, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பாடி சரவணா ஸ்டோர்ஸ் வந்தீங்கன்னா கண்டிப்பாக போங்க. இது ப்ரமோஷனல் வீடியோ கிடையவே கிடையாதுங்க. அங்கே வந்து நாங்கள் மட்டன் பிரியாணி, ப்ரான் பிரியாணி, மட்டன் பெப்பர் மசாலா ஆர்டர் பண்ணியிருந்தோம். பிரியாணிங்க நீங்கள் டேஸ்ட் பண்ணிங்கனாலே இது மட்டன் பிரியாணி, இது ப்ரான் பிரியாணி, இது சிக்கன் பிரியாணின்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி அந்தந்த மீட்டோடைய ஃப்ளஷோடைய ஜூஸ் வந்து அந்த ரைஸில் நல்லா இறங்கி இருந்தது. நல்லா உதிராக இருந்தது. அந்த ஜூஸியோட இருந்துச்சு. பட் நல்லா கரெக்டான பதத்தில் வெந்திருந்துச்சு. வெறையாக இல்லாமல் வெந்திருந்துச்சு. அதுக்கான கொடுத்த கிரேவியும் ரைத்தாவும் இது டேஸ்ட் ரொம்ப அட்டகாசங்க. உள்ள இருக்க ஆம்பியன்ஸ்லாம் நல்லா இருந்தது. கொஞ்சம் நல்ல பாஷான லுக்கில் இருக்கக்கூடிய நல்ல ஹோட்டல்ஸ்க்கு தான் நாங்கள் போவோம், ரெஸ்டாரண்ட்ஸ்க்குலாம். இது என்னடா சின்னதாக இருக்கேன்னு நான் போகாமல் இத்தனை நாள் மிஸ் பண்ணிட்டேன். போனதுக்கப்புறம் தான் அப்பா இவ்வளோ சூப்பராக இருக்கேன், அடிக்கடி போகலாமே அப்படின்ட்டு. எவ்வளவோ அண்ணா நகரில் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்தாலுமே நான் இத்தனை நாள் மிஸ் பண்ணி ஆனால் உள்ள இவ்வளோ இருக்குன்னு ஆச்சரியப்பட்டு போனேன். அதனால தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்கிறேன். ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாதுங்க. நீங்கள் போனீங்கன்னா பரவாயில்லையே, திருப்தியாக சாப்பிட்டோம். ஆனால் ரேட்டும் ரீசனபிளாக இருக்குது. உள்ள ஆம்பியன்ஸும் சூப்பராக இருக்குன்னு நினைப்பீங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரெண்டுமே ஏசி. ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிடுங்க, சூப்பராக இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லெமன் சோடா சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக கார்த்திகா சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மொஹலாய் ரெசிபிஸ், இட்டாலியன் ரெசிபி, கிரில்டு, பார்பிக்யூ ஐட்டம்ஸ், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. நீங்கள் போய் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அண்ணா நகரில் பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் விட்டுட்டு சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு போய் ஆனால் இவ்வளோ கிளிக் ஆகி நான் நினச்சே பார்க்கல, ஆச்சரியப்பட்டு போனேன். அதனால தான் நான் இதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ரெஸ்டாரண்ட்க்கு நான் ஒரு 2-3 வீக்ஸ் பேக்கே போயிட்டேங்க. இடையில வேற நான் ஒரு வாட்டி போய் ட்ரை பண்ணியிருந்தேன். நான் வந்து சண்டேல போயிருந்தேங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னுடைய டெய்லி லஞ்ச் ரொட்டீன் வீடியோ பார்த்து நீங்க எல்லாம் ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. என்னுடைய சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தாக்கா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணீங்கன்னா நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ so much for watching. Take care. Bye bye. இன்னைய ரொட்டீன் இப்படி தாங்க சிம்பிளாக முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. டேக் கேர். பை பாய்.